தமிழ் ஸ்பீக்கிங். யூ ஸ்டார்ட் அஞ்சலி. டேய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? அவதான் அறிவு கெட்டத்தனமா செஞ்சுட்டு இருக்கானா? உனக்கு எங்கடா போச்சு அறிவு? போன வாரம் தான் ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டு வந்தேன். டேய், இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். நானே செம்ம கோவத்துல இருக்கேன். பின் என்ன அஞ்சலி, நாங்க உன் நல்லதுக்கு தானே செய்யறோம். டேய், நீங்க எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு விக்கியோட உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க. அதனால அந்த குருவி மூளைய வச்சுக்கிட்டு யோசிக்கிற வேலையெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. அப்பா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. திட்டு திட்டு திட்டி வச்சுட்டா. அனு, நீயா ஒரு மாதிரி ஆயிட்ட? இங்க பாரு அனு, அவ என்ன வேணா பேசிட்டும், என்ன வேணா திட்டட்டும், நாம அதை கண்டுக்கவே வேணாம். தோபர், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அஞ்சலியும் விக்கி சாரும் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சேரணும். அதுதான் நம்மளுக்கு வேணும். அதுக்காக அனு, நம்ம என்ன லெவலுக்கு வேணா இறங்கி வேலை செய்யலாம். நம்மள அஞ்சலி என்ன அசிங்கப்படுத்தினாலும், என்ன அவமானப்படுத்தினாலும், அதோட கேவலமா மட்டமா நம்மள கழுவி கழுவி ஊத்துனாலும் நாம கண்டுக்கவே கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். கரெக்டடா. அவ சொன்னதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். ஆனா நீ சொன்ன மாதிரி அஞ்சலி சொல்ற எதையுமே மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. நம்ம வேலைய பாப்போம். அனு, விக்கி சார் தான் கால் பண்றாரு, எடுத்து பேசு. டேய், அஞ்சலிக்கு எல்லாம் தெரிஞ்சும் எங்க நல்லதுக்குன்னு எதுவும் பண்ண வேண்டாம், உங்க ஹெல்ப் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி நம்மள வெறுப்பேத்துறா. ஆனா இவர் எல்லாத்தையும் மறந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லாம விக்கி சார் நம்ம கிட்ட உதவி கேக்குறாரு. இதுக்கு நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம தான் குழம்பி தவிக்க வேண்டியதா இருக்கு. அனு, இப்பதானே சொன்னேன் அஞ்சலி பேசுறதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதன்னு. முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணி பேசு. அட பேசு பேசு. சொல்லுங்க சார். சிஸ்டர், எங்க இருக்கீங்க? நானும் தமிழும் டீ கடையில தான் சார் இருக்கோம். நீங்க எங்க சார் இருக்கீங்க? நான் கவி கூட பக்கத்துல வெளியில வந்திருக்கேன். உங்க 2 பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே சார். எப்ப சார் வரீங்க? நான் இப்ப கவி கூட கார்ல வந்திருக்கேன். அவங்கள கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணிட்டு நான் ஈவினிங் வந்து உங்களை பாக்குறேன். ஓகே சார். ஈவினிங் நான் வரப்போ 2 பேரும் ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஃப்ரீ தான் சார். வாங்க சார், மீட் பண்ணலாம். ஓகே, அப்ப ஈவினிங் மீட் பண்ணலாம். சரிங்க சார், வாங்க வாங்க. டேய், போலாமாடா? போலாமாடா? போன் அடிக்குது பாருடா. யாரா? டேய், அவன் தான்டா கால் பண்றான். எவன்டா? டேய், அந்த மகேஷ் தான்டா. கரெக்டா 6 மணிக்கு கால் பண்றான்னு சொல்லியிருந்தான். டேய், இப்போ அவன் கால் அட்டன் பண்ணலாமா இல்ல வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளுடா. டேய், இப்போ நான் அட்டன் பண்ணா அவன் இப்போ எங்கேயாவது வர சொல்லுவான்டா. நான் 6 மணிக்கு கால் பண்றேன், நான் சொல்ற இடத்துக்கு வான்னு தானே சொல்லியிருந்தான். அப்ப அட்டன் பண்ணாம விட்டுரு. டேய், அட்டெண்ட் பண்ணாம விட்டா அவன் எங்க இருந்தாலும் தேடி வந்து அடிப்பான்னு சொல்லியிருக்கான்டா. இப்போ என்னடா பண்றது? டேய், திரும்பலாம் அவங்ககிட்ட என்னால அடி வாங்க முடியாதுடா. மனுஷன் மாதிரியாடா அடிக்கிறான் அவன். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குடா. டேய், இப்போ என்ன பண்ணலான்ற? அட்டன் பண்ணி என்ன சொல்றான்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணு. ஹலோ சார், சொல்லுங்க சார். எங்கடா தம்பி இருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே இருக்கேன் சார். ஏண்டா 24 ஹவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே தான் இருப்பியா? தனியாவே இருக்க மாட்டியா? சரி, உடனே கிளம்பி நடேசன் பார்க் வா. சார், தெரியாம நமக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு. இனிமே உங்ககிட்ட நான் எந்த பக்கம் வரமாட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். டேய் தம்பி, ஏன்டா இப்படி பயப்படுற? நான் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கூப்பிடுறேன். நீ உடனே கிளம்பி வா. நான் உனக்கு இப்போ மேப் அனுப்பி வைக்கிறேன். சார், என்ன விஷயம் சார்? டேய், நல்ல விஷயம்னு சொல்லிட்டேன்லடா, அத நேர்ல சொல்றேன். நீ உடனே கிளம்பி வா. நான் உனக்காக தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார்.
என்னடா சொல்றான்? ஏதோ மேப் அனுப்புறேன் அங்கே வான்னு சொல்கிறான். எதுக்கா? என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான்டா. ஆனால் ஏதோ நல்ல விஷயம் பேசணும் தான்டா வர சொல்கிறான். அவனடா உன்கிட்ட நல்ல விஷயம் பேச போறான்? கவியை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமான்னு கேட்டான்ல, அதை பற்றி ஏதாவது இருக்குமோ? ஆமா, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அவன் மறுவேளை பார்ப்பான். உனக்கு இருக்கிற ஆசை ஓவர் தான்டா. அவன் ஏதோ சும்மா உன்னை அப்படி கேட்டுட்டு உன்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான்டா. அதை நீ நம்பிட்டு இருக்கியாக்கும்? சரி, இப்போ என்னடா பண்ணலாம்? போகலைன்னா அடிப்பேன்னு வேற சொல்லியிருக்கான். அதனால எதுக்கு பிரச்சனை? போய் என்னதான் சொல்றான்னு கேட்போம். வாடா போலாம். டேய் ஏறா. ஏறா. உட்காருங்கடா. போடா. பரவாயில்லையே, நீ வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வந்துட்ட. சார், நான் இங்கே பக்கத்தில் தான் சார் இருந்தேன். ஆ, சார், ஏதோ நல்ல விஷயம் பேசணும்னு சொல்லிங்களே, சொல்லுங்கள் சார். ஏன்டா தம்பி, நான் உன்கிட்ட தானே பேசணும்னு சொன்னேன். நீ எதுக்கு அவனுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? நான் அந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட தனியா தாண்டா பேசணும். டேய் தம்பிங்களா, நீங்க 2 பேரும் அப்படி ஓரமா போய் நில்லுங்க. நான் இவன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் தம்பி, நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட தாண்டா பேச போறேன். நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. டேய் சதீஷ், சொல்றா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. டேய், அதான் சார் சொல்கிறார்ல, கொஞ்சம் தள்ளி போங்கடா. போடா. என்னடா எப்படி சொல்றான்? டேய், உங்க ஃப்ரெண்டே சொல்றான்லடா, அப்புறம் என்ன? போங்கடா. சரி மச்சான், நாங்க வெயிட் பண்றோம்டா. தம்பி, நான் இப்போ உன்கிட்ட பேச போற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்மளை கட் பண்ணி விட்டுட்டு அப்படின்னுடா அவன் சதீஷ்ட பேச போறான்? எனக்கு என்னடா தெரியும்? பேசி முடிச்சிட்டு வரட்டும், அப்பதானே தெரியும். அப்படி என்ன சார் பேச போறீங்க? அதை பேசுறதுக்கு தாண்டா நான் உன்னை வர சொன்னேன். இப்ப நான் உன்கிட்ட சொல்ற விஷயத்த நீ வெளியில யாருக்கிட்டையாவது சொன்னங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு ஒரு பல்லு தாண்டா டேமேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் மொத்த பல்லையும் டேமேஜ் பண்ணிடுவேன். சார், என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். சொல்லாம இருக்கிறது உனக்கு நல்லது. சார், சத்தியமாக சொல்ல மாட்டேன் சார். வெரி குட். சரி, உனக்கு கவி ரொம்ப பிடிக்குமா? சார், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல சார், நான் கவியை அணுவா லவ் பண்ணுறேன் சார். ஆனால் அவளுக்கு தான் சார் புரியலை. இதே சார் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். சேச்சா, நீ பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன சார் காரணம்? இப்போ உனக்கு கவி கிடைச்சா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? சார், ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சார், கவி எனக்கு உயிர் சார். அவள் எனக்கு கிடைக்கிறானா அவளை தங்க மாதிரி ஏற்றுப்பேன் சார். அப்போ நான் சொல்றதை நீ செய்வியா? என்ன சார் செய்யணும்? இன்னும் 3 நாள்ல எனக்கும் கவிக்கும் கல்யாணம். அதான் எனக்கு தெரியுமே சார். இன்னும் 3 நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி கேட்குறீங்க தான் எனக்கு புரியல சார். உனக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சார், தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார். அது கவியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. சார், என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்றேன். ஏன் சார் கவியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யார் சார் அந்த பொண்ணு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம் தான் தம்பி. ஓகே சார், ஓகே சார். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாம் சார். இல்லை தம்பி, என் மனசுல இருக்கிற அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவா இருக்கிறேன். எனக்கும் கவிக்கும் கோவில தான் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு நான் மனம் வர வரைக்கும் போய் கரெக்டா தாலி கட்ட போற நேரத்துல கவியை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சிருவேன். நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சு நான் லவ் பண்ற பொண்ணு பேரை சொல்லி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன். சார், அதெல்லாம் ஓகே சார். ஆனால் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு அதுக்கு ஒத்துக்குமா சார்? தம்பி, அது ஏன் பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன்.
ம் ம். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். ஓகே சார், ஓகே சார். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லும்போது அப்ப கவி வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு என்னை சுத்தி எல்லாரும் நின்னு கேள்வி கேட்பாங்க. ம். அதுக்கு நான் உடனே கவி நல்ல பொண்ணு, என்னால அவ வாழ்க்கை வீணாக நான் விட மாட்டேன். கவி ஆசைப்பட்ட ஒருத்தன் இங்க இருக்கான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கவி சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி நான் உன்னை கூப்பிடுவேன். அப்போ நீ மனவரைக்கு வந்தீன்னா உன்னையும் கவியும் நான் சேர்த்து வச்சிருவேன். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் சார் இருக்கு. ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கவி எப்படி சார் ஒத்துப்பா? நான் ஒத்துக்க வைக்கிறேன். அதான் சார், எப்படி சார் ஒத்துக்க வைப்பீங்க? அதுவும் என் பிரச்சனை, அதுவும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு கவியை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே? சார், டபுள் ஓகே சார். அப்ப நீ கிளம்பு. இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு விட்டுக்காத. ஆ, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே சார், நான் வரேன் சார். ம். பாத்தியாடா, பேசிட்டு வந்ததுலேருந்து தனியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டே மச்சான், அப்படின்னடா அவன் உன்கிட்ட சொன்னான்? மூஞ்செல்லாம் பல்பு போட்ட மாதிரி ஒரே பிரைட்டா இருக்குது. இல்லை மச்சான், அவன் சொன்னதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் மச்சான். ஏண்டா டேய், அதுக்கு நீ எங்க கிட்ட கூட சொல்ல மாட்டியா? டேய், அவன் அப்படி சொன்னா தானே சொன்னேன். நீங்களே என் ஃப்ரெண்ட்ஸு. அதானே. உங்ககிட்ட எப்படி நான் சொல்லாம இருப்பேன்? அதானே பார்த்தேன். சரி சொல்லு மச்சான். அவனுக்கும் கவிக்கும் இன்னும் 3 நாள்ல கல்யாணமாண்டா. டேய், இது அவன் சொன்னதுக்கா நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க? இந்த விஷயம் தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமாடா. டேய் பொறுடா, முழுசா என்ன சொல்ல விட்றா. சரி சொல்லு. இல்லடா, அவனுக்கு கவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லையா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானா. என்னடா ஸ்டோரியில ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு? ஆமாண்டா, அவன் சொல்லும்போது எனக்கே ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருந்துச்சு. சரி, இப்ப அவன் என்ன பண்ணணும்னு சொல்றான்? கல்யாணத்தன்னைக்கு என்ன அந்த கோயிலுக்கு வர சொல்றான். பாருடா. எதுக்கா? அவன் மணமறையில் உட்காந்து கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரம் கவியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். பாத்தியாடா? பாத்தியாடா? சரி, அதுக்கு எதுக்கு உன்ன வர சொன்னா? அப்படி அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கவிக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு எல்லாரும் அவன் கிட்ட கேட்பாங்கல்ல. அப்ப அவன் என்னை கூப்பிட்டு என்னை கவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்றான். டேய், இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு? ஆனா அவன் ரொம்ப நம்பிக்கையா சொல்றான்டா. மச்சி, இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குடா. அதை யோசிச்சியா நீ? என்ன பிரச்சனை? கவிய நம்ம கல்யாணத்தன்னைக்கு தூக்குறோம்னு சொல்லி அந்த மொட்டையன் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிருந்தோம்ல, அது ஞாபகம் இருக்குல்ல? அப்படி இருக்கப்போ நீ எப்படி கவிய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய், அது என் மைண்ட்ல இல்லாம இருக்குமா? அந்த பிளானையே மொத்தமா தூக்கி போட்டுடலாம்டா. டேய், என்னடா இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆ. கவிய தூக்குறோன்னு சொல்லி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம்டா. இப்ப போய் அந்த பிளானை தூக்கி போடுன்னு சொன்னா அந்த மொட்டையன் நம்மள சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா? நம்ம ஆதார் கார்டு வரைக்கும் போட்டோ எடுத்து வச்சிருக்கான்டா அவன். அதனால நம்ம எங்க போனாலும் கண்டிப்பா விட மாட்டான்டா. டேய், அவ்வளோலாம் அவனுக்கு ஒன்றும் சீன் இல்லைடா. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்களால் கவியை தூக்க முடியாது, வந்து நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் கொடுத்த பணத்தை அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். அது எப்பறம் திருப்பி கொடுப்ப? அவன் கொடுத்த காசுல இப்ப 5 பைசா கூட நம்ம கிட்ட இல்ல. மொத்தமா எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சுடா. டேய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நான் எங்கள் வீட்டில் சொல்லி பணத்தை ரெடி பண்ணி அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கவியை தூக்கலன்னு சொல்லிடுறேன். டேய் மச்சி, இதுல நீ இன்னொரு விஷயத்தை யோசிச்சியா? என்ன? நீ இப்ப அந்த மொட்டையனுக்கு ஃபோன் பண்ணி கவியை நாங்க தூக்கலன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம், விடு. டேய், லூசு மாதிரி பேசாதடா. நான் சொல்றத முழுசா கேளு. சொல்லு, என்ன விஷயம்? நம்ம கவியை தூக்கலன்னு சொன்னா அவன் கவியை தூக்குறதுக்கு வேற ஆளை செட் பண்ணிடுவான். அப்படி அவன் வேற ஆளுங்களை வச்சு கவியை தூக்கிட்டானா நீ எப்படி கவியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அதை யோசிக்கவே இல்லை பாரு. அப்ப என்னடா பண்றது? நீ அந்த மொட்டைக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்ல வேண்டாம். அவனை பொறுத்த வரைக்கும் நாம கவியை தூக்கிடுவோன்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும்.
நம்ம பிளான் படி நீ கவியை கல்யாணம் பண்ணிக்கோ. அது வரைக்கும் மொட்டையும் கேட்டா இந்தா தூக்குறோம் அந்த தூக்குறோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் இழுத்துருவோம். டேய் சூப்பர் மச்சான். நாங்க தான்டா உனக்கு கை கொடுத்து விஷ் பண்ணணும். அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான். தேங்க்ஸ்டா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அனு அனு இங்க வந்துமா அதுவும் விடுப்பா, நானே கடுப்புல இருக்கேன். டேய் விக்கி சார் பயங்கர ஹாப்பியா வர மாதிரி இருக்கு. என்ன விஷயமா இருக்கும்? அதான் தெரியலையே, வரட்டும் கேப்போம். மாஸ்டர் 3 ஸ்பெஷல் இஞ்சி டீ. ஓகே சார். ஸ்பெஷல் இஞ்சி டீயா? என்ன சார் பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. எஸ், ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சார் என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. உங்ககிட்ட சொல்லாம எப்படி? அதுக்கு தானே வந்திருக்கேன். சொல்லுங்க சார். we are waiting சார். அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கவி வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது தானே இப்போ ப்ராப்ளமா இருந்துச்சு. அதுக்கான சொல்யூஷனை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். சார் என்ன சொல்யூஷன் சார் அது? ஆமா சார், சொல்லுங்க சார். சதீஷ். சதீஷா? சதீஷா? சார் யார் சார் அது? கவியை லவ் பண்ற பையன் சார். நம்ம கதையில அப்படி ஒருத்தன் வேற இருக்கானா சார்? ஆமா, அவன் கவியோட காலேஜ்ல ஒன்னா படிச்சவன். கவிய ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான். இப்பவும் கவி மேல உயிரா இருக்கான். சார் அவனை எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? சார் ஓகே சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா ரோட்ல பார்த்த பையனை எப்படி சார் நம்புறது? அந்த பையன் யாரு என்னன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? டாப் டு பாட்டம் அவனை பத்தி டோட்டலா விசாரிச்சிட்டேன். இப்ப அவன் ஜாதகமே என் கையில தான் இருக்கு. அவன் ஃபேமிலி யாரு, அவன் அம்மா யாரு, அப்பா யாரு, அவ என்ன படிச்சிருக்கா, என்ன ஏதுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன். பையன் ரொம்ப நல்ல பையன் தான். நல்ல பையனா? அவனை பத்தி சொல்றதெல்லாம் பார்த்தா அவன் இப்ப குடிச்சிட்டு காளி பசங்க கூட சுத்தி திரியறான். அவனை போய் நல்ல பையன் சொல்றீங்களே சார்? அவன் நல்ல பையன்தான். ஆனா கவிய லவ் பண்ணி அவ கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் அந்த விரக்தியில தப்பான பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான். இப்ப கவி அவனுக்கு தானே சொன்னதுக்கு அப்புறம் அவன் டோட்டலா மாறிட்டான். அவன் ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி, அதனால அத பத்தி பிரச்சனையே இல்ல. சார் எல்லாம் ஓகே சார், ஆனா அவனை கல்யாணம் பண்றதுக்கு கவி ஓகே சொல்லணும்ல. அதெல்லாம் ஏதாவது பண்ணி கவிய ஓகே பண்ண வச்சிடலாம். என்ன சார் இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? சார் கவியை சம்மதிக்க வைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது சார். சிஸ்டர், நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா எதை பத்தியும் கவலைப்படாம முழு மூச்சா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா கடவுளே அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வழியை கொடுப்பாரு. இதோ இப்ப சதீஷ் கிடைச்சான். அந்த மாதிரி கவியோட மனசை மாத்துறதுக்கும் ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்கும். அதை நாம தான் நம்பிக்கையோட தேடணும். எனக்கு அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கணும், அஞ்சலி கூட சேர்ந்து வாழணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாரா இருக்கேன். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கல்யாணத்துக்குள்ள கவியை என்னால சம்மதிக்க வைக்க முடியும். சார் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது பெரிய ரிஸ்கான விஷயமா தெரியுது. அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதுல கொஞ்சம் தப்பானாலும் கவியை கலைச்சு விட்டுருவா. எனக்கும் அது தெரியும் சிஸ்டர். அதனால இந்த விஷயத்துல நான் அவசரப்பட போறதே இல்லை. மெதுவா நிதானமா தான் காய் நகர்த்த போறேன். ஆனா அதை எப்படிங்கிறது தான் இனிமே யோசிக்கணும்.